வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான மொச்சையை வச்சு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளை மொச்சையும் மர மொச்சையும் இருக்குது எங்கள் ஊர் பக்கம். இங்கே சென்னையில் வந்து இந்த வெள்ளை மொச்சை தான் கிடைக்குது. அந்த மர மொச்சை வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இங்கே கிடைக்கவே இல்லை. தட்டைப்பயிரில் 2 வகையான தட்டைப்பயிர் இருக்குல்ல, அது மாதிரி மொச்சையிலையும் இருக்கும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் காரக்குழம்பு செய்ய. யாரெல்லாம் அந்த மொச்சையை வச்சு குழம்பு வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த வெள்ளை மொச்சை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மொச்சை எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஒரு 3-4 பேருக்கு கொஞ்சமாக குழம்பு செய்ய போகிறேன். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். மொச்சை எந்த மொச்சையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். லைட்டாக நல்லா கலர் மாதிரி வரணும். நல்லா வறுத்தா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். வறுத்து ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் மூடி போட்டு ஊற வச்சுருங்க. சீக்கிரமே மொச்சை வந்துடும். இல்லைன்னா முழுசாகவே வேகாமல் அப்படியே ரொம்ப நேரம் வேகும். மொச்சையை நல்லா வறுத்துக்கோங்க. அந்த மாதிரி மேலே வந்து வறுபட்டுருக்கும், உள்ளே வறுபடாத மாதிரி இருக்கும். அதனால் கருகுனா கூட பரவாயில்ல, மேல் தோல் வந்து அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து நல்லா வாசனையாக நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ஊறினாதே மொச்சை வந்து சீக்கிரம் வேகும். அதனால் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு, எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் தண்ணியை வடிச்சிட்டு புதுசாக ஒரு தண்ணி மாற்றி கழுவிட்டு வேறு தண்ணி நல்ல தண்ணி மாற்றி நான் இந்த மாதிரி கல் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். கல் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி வந்து நான் இப்போவே சேர்த்துருவேன், மொச்சை வேகிறப்பவே. ஏன்னா அது முழுசாக வேகாமல் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். இந்த குழம்புக்கு வதக்கி செய்யாமல் இந்த மாதிரி கடைசியாக தான் நம்ம தாளிக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் தக்காளியை வந்து நறுக்கி போடாமல் அப்படியே அதிலே மசிய விட்டு கையிலே அப்படியே மசிச்சு விட போகிறேன். நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி நம்ம சேர்க்க போகிறோம். அப்புறம் புளியும் தக்காளியும் அதிகமாகிட்டால் ரொம்ப புளிச்சிருக்கும். இப்போ குழந்தைங்க சாப்பிடாதுங்க. அதனால் ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். இப்போ வேகட்டும். அதுக்கிடையில் நம்ம வந்து இந்த தேங்காயெல்லாம் நல்லா துருவி அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து தேங்காயை துருவி எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 பத்தை தேங்காய் அந்த மாதிரி 2 பத்தை எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அந்த குழம்புக்கு. அதிகமாக தேவைன்னா அதிகமாக அந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லா அளவுகளையும் நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. நிறையா குழம்பு செய்யணும்னா நான் கம்மியாக செய்கிறதுனால இந்த அளவு போதும். இதை வந்து ஒரு சுற்றிட்டு வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 4-5 பூண்டு, சோம்பு, கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம். நான் வந்து கரம் மசாலா இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த மொச்சை ஒரு மாதிரி வாசனை வரும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ மொச்சை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறேன். இன்னும் வேகாத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட்டு இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துட்டு மசாலா இப்போ ஒரு 2-3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மசாலா தான் வீட்டில் அரைச்ச பொடி தான் சேர்த்துருக்கேன். நாங்கள் மிளகாத்தூள் மட்டும் தனியாக தான் அரைச்சி வச்சுருப்போம். தேவைன்னா நீங்கள் மசாலா எப்படி அரைச்சிருக்கோம்னு எங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதிலே பொடியிலே மஞ்சத்தூளும் சேர்ந்ததுனால நான் தனியாக சேர்த்துக்கலை. இப்போ நல்லா கொதி வரணும். நல்லா கொஞ்சம் மசாலாலாம் நல்லா மொச்சையில் சேரணும்ல, அது வரையும் கொஞ்சம் கொதியணும். நான் வந்து இதில் கத்திரிக்காய் ஒரு 2-3 கத்திரிக்காய் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காண்டி சேர்த்துருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க.
தண்ணியுடைய அளவு வந்து கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வேகந்தோட்டிக்கு இப்போ மசாலாலாம் நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்து வரணும். அப்போதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மொச்சை குழம்புனாலுமே பசங்கள்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவானுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுங்க. மொச்சை குழம்பு, காராமணிலாம் இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் கொஞ்சமாக ஒரு 5, 6 வெந்தயம் இருந்தால் போதும். இப்போ அந்த எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 2 நல்லா பொரிஞ்சு வர்றப்ப கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். சாம்பாருக்கெல்லாம் கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக ப்ரௌனாக வரந்தோட்டிக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு இந்த குழம்ப சேர்த்துட்டு திரும்ப நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிய விட்டு இறக்க வேண்டியதுதான் கடைசியாக. இன்னும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னும் வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் அப்படி நல்லா நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி செய்கிறப்பவே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லேட்டாகுதுன்னு நினைக்காம இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மொச்சையை வறுத்துட்டு வேக வச்சு புளி கரைச்சி மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறது தான் வேலை. வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மொச்சை வேகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். நீங்கள் அது வரையும் பொறுமையாக அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு விடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்லது, உடம்புக்கும் நல்லது. விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்ப நல்லா சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹை பண்ணிடுங்க.